பிரைஸ் இம்மானுவேல் அசெம்பிளி திருச்சபைக்கு அன்போடு வரவேற்கிறேன். புதிதாய் வந்தவர்கள் ஆராதனை முடிந்து என்னையும் என்னுடைய துணைவியாரையும் நீங்கள் கீழே சந்திக்கலாம். ஆல்ரைட், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆன்லைன் வியூவர்ஸ், we want to welcome you to Praise Emmanuel Assembly Worship Service. ஆல்ரைட், இன்றைக்கு நான் அறிமுகப்படுத்தும்படி விரும்புகிறேன். பிப்ரவரி மாதத்தின் நம்முடைய தலைப்பு என்ன? Vision on Fire. Habakkuk chapter 2. Habakkuk 2ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனத்திலே முதல் பிரசங்கத்தை நாம் கேட்டோம். அக்கினியாய் எரியும் தரிசனம் என்றுதான் ஒரு தலைப்பை இந்த மாதத்தின் தலைப்பாக வைத்திருக்கிறோம். ஆமேன். இப்போது நான் உங்களுக்கு இன்றைய ஒரு பிரசங்கத்தை நான் செய்யும்படி விரும்பி இருக்கிறேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா 38ஆம் அதிகாரத்தில் வசனம் 7 துவங்கி 13 வரையிலும். நம்முடைய தலைப்பு என்ன? What is our theme for today? Lifted out of the pit. The best Tamil word sentence or the theme that I could come up with was, தமிழிலே இந்த தலைப்பை நான் உங்களுக்கு கூறும்படி விரும்புகிறேன். குழியில் இருந்து உயர்த்தப்பட்டவர் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். அப்படின்னா யாரோ ஒருத்தர் குழியிலே ஏதோ ஒரு காரணத்தினால கிடக்கிறார். அந்த குழியில் இருந்து அவனை தூக்கின ஒரு அனுபவம். இதைத்தான் நம் வேதத்திலே எரேமியா 38ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 7 இருந்து 13 வரைக்கும் நாம் கவனிக்கிறோம். அப்ப எல்லாரும் நீங்கள் எரேமியா 37ஆம் அதிகாரத்தை கையில எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 38ஆம் அதிகாரம். ஆல்ரைட், இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்கப்பட்டு விட்டது. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் பைபிள் ரீடிங் வரும்போது தமிழ் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது, இன்றைக்கு பாஸ்டர் எந்த வசனத்தை திறவுகோள் வசனமாய் எடுப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணுமா, வாசிக்கும் போதே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த வசனமாய் இருக்குமோ, இதுல தான் இன்னைக்கு நீங்க பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் எடுத்திருக்கிற வசனம் 9வது வசனம். Our key verse for today comes from Jeremiah chapter 38 and verse 9. My Lord the King, these men have done evil in all that they have done to Jeremiah the prophet, whom they have cast into the dungeon, and he is likely to die from hunger in the place where he is, for there is no more bread in the city. ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியால் சாவானே, இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். ஹல்லேலூயா. இந்த எரேமியா தான் குழியில போடப்பட்டிருக்கிறார். யாரோ ஒருத்தர் எரேமியாவுக்காக நிற்கிறதை, ராஜா இடத்துல போய் எரேமியாவுக்காக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அது யார்? நாம் இந்த எரேமியாவின் அனுபவத்தில் என்னத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்றதை நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள் ஆமென். ஆல்ரைட், முன்னுரையாக as an introduction, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்பதற்கு முன்பு கொஞ்சம் நம்ம அதோடைய பின்னணியை பார்க்க வேண்டும். We must look at the background of the scripture passage that we are going to study. இன்றைக்கு நாம் வாசிக்கிற தியானிக்கிற பகுதியை நம்ம கற்றுக்கொள்ள வருவதற்கு முன்பு கொஞ்சம் போய் அது என்னத்தை நமக்கு பேசுகிறது என்று நாம் கவனிக்க வேண்டும். நான் உங்களுக்கு உரைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். யூதாவின் கடைசி ராஜா செடக்காயா என்று பார்க்கிறோம். நீங்கள் 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
இங்கே செடக்காயா ராஜாவை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த செடக்காயா ராஜாவை குறித்து வேதத்திலே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உங்களுக்கு ஏராளம் சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஒரு வசனம், 2 வசனத்தை மட்டும் எடுத்து இந்த ராஜாவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். யூதா விழுந்து போகிறது. இந்த ராஜாவுக்கு பிற்பாடு யூதா விழுந்து போகிறது. அப்ப இந்த ராஜாவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்களும் நானும் பார்க்கலாம். மனிதர்கள் நம்மை குறித்து எதுவும் சொல்லுவார்கள், கெட்டதை சொல்லுவார்கள், நல்லதை சொல்லுவார்கள். நீ ஏதாவது தவறாய் செய்திருந்தா அதை சுத்தி காட்டுவார்கள். இது மனிதன். நீ அவர்களுக்கு ஒரு நன்மை செய்திருந்தால் உனக்கு ஒருவேளை அவர்கள் நல்லதை சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ஏதாவது தப்பா செய்திருந்தால் உங்களுக்கு சுத்தி காட்டுவார்கள். அதே போல வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறார்? செடக்காயாவை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறதை வாசிப்போம். வசனம் 19, 20 கவனியுங்கள். Look at 2 Kings chapter 24 and I want you to come to verses 19 and 20. என்னோடு கூட இந்த வேத வசனத்திற்கு வாருங்கள். He also did evil in the sight of the Lord, according to all that Jehoiakim had done. For because of the anger of the Lord, this happened in Jerusalem and Judah, that he finally cast them out from his presence. Then Zedekiah rebelled against the king of Babylon. யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீரும் அளவும் அவர்களின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலங்கமும் பண்ணினான். நல்ல கவனிங்கள். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு தீங்கை செய்தான், பொல்லாங்கை செய்தான். கர்த்தருடைய பார்வையிலே நல்ல கவனிங்க. வேத வசனம் சொல்கிறது கர்த்தர் பார்க்கிறார். அவர் பார்க்கிற தேவன், காண்கிற தேவன். அவர் நம்மை காண்கிறார். இன்னைக்கு வேத வசனம் சொல்லுது செடக்காயாவை கண்டார். அன்றைக்குள்ள தேவன் அல்லவா இன்றைக்கு நம்முடைய தேவன். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அன்றைக்கு கண்டது போல இன்றைக்கும் நம்மை காண்கிறார். அவரிடத்திலே நம் மறைய வழி உண்டா? அப்பா கிட்ட இருந்து மறைச்சுக்கலாம், அம்மா கிட்ட இருந்து மறைந்து கொள்ளலாம். பிள்ளைகள் தப்பு செய்யறதே மறைந்து செய்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு மறைவாய் ஒண்ணு உண்டோ? பக்தன் சொல்லுகிறான், என்னுடைய படுக்கைய பாதாளத்திலே நான் போட்டாலும் அங்கே யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அப்ப அவருக்கு மறைமுகமான ஒரு இடம் உண்டோ? ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரும் நாளிலே அநேகர் மலைகளை பார்த்து, குன்றுகளை பார்த்து, அநேகர் பர்வதங்களை பார்த்து, அல்லது அநேகர் கட்டடங்களை பார்த்து சொல்லுவார்களாம், என் மேல் விழுந்து என்னை மூடிக்கொள் என்று சொல்லுவார்களாம். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தப்பிக்கொள்ளவன் ஒருவன் உண்டோ? எல்லாரும் சொல்லுங்க, நோ, ஒருவன் இல்லை, ஒருவன் இல்லை. நீ கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து தப்பித்துக் கொள்ள வழி இல்லை. ஒரே வழிதான், நிர்வாணமாய் அவர் சமூகத்தில் வந்து நின்று நான் பாவி என்று ஒத்துக்கொண்டனா, கெட்ட குமாரனை அணைத்தவர் உன்னையும் அணைத்துக் கொள்வார். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நல்லவர். இங்க வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, செடக்காயா அவன் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் தீங்கை செய்தான். கர்த்தர் கண்டுவிட்டார், தீங்கை கண்டுவிட்டார். நம் யாரும் தீங்கு செய்கிறவர்களாய் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோமே என்றால், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இப்போது மனம் திரும்பு, மனம் திரும்ப அவரிடத்திலே ஓடி வா. எதையும் செய்து தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்காதே. Never think that you can do anything evil and escape the wrath of God. Hallelujah. என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப வேத வசனம் இங்க சொல்லுகிறது,
அவன் தீங்கை செய்தான். இதுல ஒரு காரியம் சொல்லும்படி விரும்புகிறேன். தீங்கு செய்தான். இந்த வார்த்தையை நீங்க போய் ஆழமாய் தியானித்து பார்த்தா நீங்க என்ன புரிந்து கொள்வீங்கன்னா, இந்த தீங்கை ஒரு நாள் அவன் செய்தவன் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை வர 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 அவன் மீண்டும் மீண்டும் மீறினான், மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வருது பார். இன்னைக்கு கூட உனக்கு வார்த்தை வருது, நீ தீங்கு செய்து கர்த்தர் கண்டார் என்று உனக்கு வார்த்தை வருது. இருப்பினும் நீ அந்த தீங்கை செய்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வருது, ஆனா அந்த தப்பை நீ செய்துட்டே இருக்கிற. செதெக்கியா இடத்திலே மனம் திரும்பும்படி ஆண்டவருடைய வார்த்தை வந்தது தான். அவன் தப்பு செய்யறான் அவனுக்கு தெரிந்தும் அவன் மீண்டும் 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 அந்த தப்பை ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து கொண்டே இருந்தான். என் சகோதரனே, என் சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசும்படி விரும்புகிறபடினாலே அவர் உனக்கு சொல்லுகிறார், நீ மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை, அந்த தப்பை, அந்த அநியாயத்தை நீ செய்து கொண்டே இருக்கிறாய். அந்த இடத்துக்கு அந்த காரியத்தை திரும்பி செய்கிறார். நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன், நீ திரும்பியும் அந்த பாவத்தை செய்கிறாய். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவோம் ஆமென். எரேமியாவுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை கவனிக்க போறோம். 38வது அதிகாரத்திற்கு வாருங்கள். எரேமியா 38ஆம் அதிகாரத்தில் நான் சில வசனங்களை இப்ப எரேமியா தீர்க்க தரிசனமாய் வருகிறேன். ஏன்னா ஆண்டவர் ஜனங்களுக்கு வருகிறார். இன்னைக்கு பாருங்க, நீயும் பாவம் செய்து இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு அமைதியாய் பேசாம வந்து சர்ச் சர்வீஸ்ல உட்கார்ந்துட்டு போலான்னு வந்திருக்கிறாய். ஆனா ஆண்டவர் உன்கிட்ட இன்னைக்கு உன் ஊழியக்காரனான என்னை கொண்டு அவர் உன்னோடு பேசுகிறார். எரேமியாவை கொண்டு ஆண்டவர் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசினது போல அவர் உன்னோடு கூட இப்போ பேசுகிறார். அல்லேலூயா. வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா சொல்லுகிறார், நீங்கள் செதெக்கியா ராஜாவே, என் ஜனங்களே, நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த பாவத்தை செய்தபடியினாலே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. எரேமியா சொல்லுகிறார், இது எரேமியா வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. நீங்க சில பேர் உட்கார்ந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் பேசுகிறார். அல்ல, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். எரேமியாவும் சொல்லுகிறார் பாருங்கள். Because you must differentiate between God's word and your pastor's word. தேவனுடைய வார்த்தை என்ன, போதகருடைய வார்த்தை என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன், இது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறேன். இதை வலியுறுத்தத்தான் எரேமியா என்ன செய்கிறார், அந்த வசனம் 2 கவனிங்கள். Jeremiah begins like this. He says, thus says the Lord. Amen. Thus says the Lord. அல்லேலூயா. கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி எரேமியா இந்த வசனத்திலே எழுதுகிறார். அல்லேலூயா. என்ன கர்த்தர் சொல்றாருன்னா, பாபிலோனுக்கு உங்களை அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்துருங்கன்னு சொல்றார். தேவ வார்த்தை. ஏன் ஒப்பு கொடுங்க? அவங்க செய்த தப்பு, அவங்க செய்த பாவம் மறுபடி ஆண்டவர் இடத்துல வந்தபடியினாலே ஆண்டவர் பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்தார். யாரெல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறாங்களோ பட்டயத்தினால் செத்து போவார்கள். எரேமியா சொல்றாரு, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் பாபிலோனுக்கு ஒப்பு கொடுங்கள் சொல்றார். நீங்க பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறோம். Surrender yourself சொல்றார். வெள்ள கொடியை உயர்த்துங்கன்னு சொல்றார். எரேமியா சொல்றார், நீங்க யாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் நின்று ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றார். காரணம் என்ன? ஆண்டவர் செதெக்கியா ராஜாவுடைய பாவத்தையும் என் ஜனங்களுடைய பாவத்தையும் கண்டார், எட்டிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சோ இப்ப ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்றார். ரொம்ப கடினமான ஒரு கீழ்ப்படிதல். எப்ப பார்த்தாலும் வெற்றி கொடுத்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் பாவத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்றாங்க,
பாபிலோன் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றார். நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்றார். யாரெல்லாம் நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ நான் உங்க கூட இருக்கிறேன்ற. பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், isn't it? வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கடினம். ஆனா ஆண்டவர் சொல்றார் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஏன்னா நீங்க ஒப்பு கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க உயிர் தப்புவீர்கள், இல்லைன்னா பட்டயத்தில் செத்து போவீர்கள். ஏன் நீங்க கேட்கிறீங்க, ஏன் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்தேன்? உன் பாவம் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப அதிகாரிகள் இதை கேட்கிறாங்க. அதிகாரிகள், செடக்கியா ராஜாவுடைய அதிகாரிகள் இதை கேட்கிறாங்க. எரேமியா என்ன சொல்றாரு? ஒப்பு கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. ஒரு ராஜாவுடைய வேலை என்ன? மற்ற ஒரு ராஜ்யம் நமக்கு விரோதமா வந்துச்சுன்னா அந்த ராஜ்யத்திற்கு எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கணும், தன் ஜனங்களை காக்கணும். ஆனா இங்க எரேமியா என்ன சொல்றாரு? எல்லாரும் ஒப்பு கொடுங்க, இல்லைன்னா செத்து போயிருவீங்க என்றார். இப்ப ராஜாவுடைய அதிகாரிகள் இதை கேட்கிறாங்க. ராஜா கிட்ட வந்துட்டாங்க. ராஜாவே, எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறார். என்னன்னு சொல்றார்? எல்லாரும் ஒப்பு கொடுங்கன்னு சொல்றார். அதனால ஜனங்கள் என்ன சோர்ந்து போகிறார், பயந்து போகிறார்கள். யாரும் பட்டயத்தை எடுத்து யுத்தம் போடுன்னு நினைத்தாலும் கூட அவர்கள் பயப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சே என்று பயப்படுறாங்க. அப்ப கவனிங்க, எரேமியாவுக்கு ராஜாவும் ராஜாவுடைய அதிகாரிகளுக்குள்ளார ஒரு பெரிய போராட்டம். என்ன செய்யறது? இவர்கள் சொல்லுகிறார்கள் எரேமியா சாக வேண்டும். வசனம் 4 கவனியுங்கள். Look at verse 4. Therefore the princess said to the king, please let these men be put to death, for thus he weakens the ends of the men of war who remain in this city, and the ends of all the people, by speaking such words to them. For this man does not seek the welfare of these people, but their harm. அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அது ஏனென்றால் இந்த நகரத்தில் மீதியா இருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவருடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். அப்பொழுது ராஜா என்ன செய்யணும்? ஒரு தீர்க்கதரிசியை காக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க ஊழியனை நீங்க ஆதரிக்கணும். உங்க ஊழியனை ஜபத்தில் தாங்கணும். சபையில இது உரைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. பாஸ்டருக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுது, அவர் குடும்பத்துக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆனா செடக்கியா ராஜா அவருடைய அதிகாரிகள் சொல்லுகிறதை கேட்டு அவனும் என்ன செய்கிறான்? வசனம் 5 கவனியுங்கள். வசனம் சொல்லுகிறது, உங்க கையில அவனை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். இயேசுவை பிலாத்துடைய கையில ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து என்ன செய்தான்? அதிகாரிகளுக்கு பயந்து, ஆசாரியர்களுக்கு பயந்து, உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், அவர் ரத்தம் உங்க மேலன்னு சொல்லிட்டான். யாரு? பிலாத்து. இங்க செடக்கியா என்ன செய்கிறாருன்னா, ஒரு தீர்க்கதரிசியை காக்கணும், ஆதரிக்கணும். ஒரு தீர்க்கதரிசியை ஆதரிக்காமல் இவன் என்ன செய்கிறான்? அவர்கள் கையில ஒப்படைக்கிறார். அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள்? எரேமியா சாக வேண்டும். வசனம் 5 கவனிங்கள். Then Zedekiah the king said, look, he is in your hand, for the king can do nothing against you. கேட்போம். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். கவனித்து பாருங்க. ராஜா அதிகாரத்தை பயன்படுத்தாம தன் அதிகாரத்தை ஒப்பு கொடுக்கிறான். அவன் சொல்றான், நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க அவனுக்கு என்று சொல்லி, அங்க பாருங்க அந்த வசனத்திலே அவன் சொல்லுகிறான், for the king can do nothing against you. அப்ப நீங்க என்ன இந்த எரேமியாவுக்கு பண்ணாலும் ராஜா உங்களுக்கு விரோதமா நிற்க மாட்டார் என்று சொல்லிவிட்டான். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு எதிராய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காது. எல்லாரும் வலது கையை உயர்த்தி, சாத்தான் சொல்றான்,
நான் உனக்கு எதிர்ப்பா வருவேன், படை விரித்து வருவேன், உனக்கு விரோதமா செயல்படுவேன், உனக்கு விரோதமா ஜனங்களை ஏவி விடுவேன், உனக்கு விரோதமாய் பிரபுக்கள் எழும்புவார்கள், உனக்கு விரோதமா உன் குடும்பமே எழும்பும். நீ கையை உயர்த்து. எனக்கு விரோதமாய் சொல்லுங்க எல்லாரும் நாவல். எனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ஆமென் சொல்லுங்க. வாய்க்காது, வாய்க்காது. கர்த்தர் வாய்க்க விட மாட்டார். அல்லேலூயா. ராஜாவே உமக்கு தெரியட்டும், இந்த எரியும் அக்னியிலே நீர் எங்களை போட்டாலும் எங்கள் ஆண்டவரை தான் நாங்க என்ன செய்வோம்? ஆராதிப்போம். எங்களை தப்புவிக்க அவர் எப்படி இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். எப்படி இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். தப்புவிச்சாரா இல்லையா? தப்புவித்தார். சொல்லுவோம் ஆமென். அவர் ஒரு நாளும் அவர் பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். ஒரு பாடலை சீக்கிரமா பாடுவோம் வாங்க. எனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ஏன்னா நீங்க நாவல உச்சரிக்கணும். நீங்க நாவல உச்சரிக்க வேண்டும். என்னன்னு உச்சரிக்கணும்? உனக்கு விரோதமா வருகிற ஆயுதங்கள் என்ன செய்யாது? வாய்க்காது. ஆமென் சொல்லுங்க. வாய்க்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாய்க்காது. இதான் சான்ஸ்ன்னு அவங்கள பகைக்கிறவன் போச்சி போன்னு எல்லாம் சொல்லாதீங்க. வாய்க்காது. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். சாத்தான் என் பாதத்துல, என் கர்த்தர் எனக்கு மேல. ஆமென். பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. Who can help me to sing quickly? Come. உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். சொல்லுங்க. எனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கையை தட்டுங்க எல்லாரும். What's the word? எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சரி பரவாயில்ல, அடுத்த பாட வசனத்துக்கு போவோம். Get ready always. Alright, praise the Lord. உனக்கு எதிராய் வருகிற ஆயுதங்கள் என்ன செய்யாது? நல்லா கையை இறுக்கமா பண்ணுங்க. அல்லேலூயா. சாத்தானுக்கு ஒரு நெத்தி அடி அப்படி. அல்லேலூயா. நீங்க சாத்தானை கொஞ்சினால் அவன் மிஞ்சுவான். நீங்கள் மிஞ்சினால் அவன் ஓடிடுவான். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சாத்தானுக்கு எப்படி இருக்கணுமா? எதிர்த்து நிக்கணுமா? ஒரு நாய் துரட்டிட்டு வருதுன்னு ஓடுனீங்கன்னா அந்த நாய் துரட்டிக்கிட்டே வரும். தெரியும் தானே? பக்கத்துல பார்த்து கேளுங்க. தெரியுமா? தலையை மட்டும் ஆட்டுங்க, பேச செய்யாதீங்க. தலையை மட்டும் பாஸ்டர் தான் நான் சொல்றேன். தலையை மட்டும் ஆட்டி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். நாய் ன்னு வரும். நீங்க ஓடுறீங்க வரும். அப்புறம் என்ன செய்யும்? நீங்க டப்புன்னு நின்னுட்டீங்கன்னா ஓடிரும். பின்னால வாலு பின்னால சுருண்டுக்கும். அருமையான தேவ பிள்ளைய சாத்தான் அப்படிதான். அவன் தலைவிரிச்சு ஆடிட்டு இருப்பான். அவன் வாழ்க்கையில துன்பத்தையும் துயரத்தையும் போராட்டத்தையும் கொண்டு வருவான். ஆனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கலங்காதே. ஆமென். ஆல்ரைட். வசனத்தை எனக்கு கவனிங்க. 6ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது அவர்கள் என்ன செய்தார்கள் எரேமியாவை. ஏன்னா எரேமியா அவர்கள் கையில ஒப்படைக்கப்பட்டான். எப்படி இயேசு பிலாத்து கையிலையும் ஆசாரியர்கள் கையிலையும் ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ, இங்கே எரேமியா ஒப்பு கொடுக்கப்பட்டான். Look at Jeremiah 38 verse 6. So they took Jeremiah and cast him into the dungeon of the Malchiah, the king's son, which was in the court of the prison. And they let Jeremiah down with ropes. And in the dungeon there was no water but myrrh. So Jeremiah sank in the myrrh. நாம் கேட்போம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவல் சாலையின் முற்றத்தில் இருந்த
அம்மேலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாய் இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான். எபிரேயர் வார்த்தை போ அப்படின்னு சொல்ற அப்படின்னா துறவி, அல்லது ஆங்கிலத்திலே டஞ்சன் பிட் அப்படின்லாம் சொல்றோம். ஒரு குழி அப்படின்னு சொல்லலாம். யார் குழியில தூக்கி போடப்பட்டா? யோசேப்பு குழியில தூக்கி போடப்பட்டான். அதே போல இங்க வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், யாருக்கு இந்த அனுபவம் இருந்தது? குழியிலே கிடந்த ஒரு அனுபவம் இருந்தது. யோசேப்பை குறித்து எங்க வாசிக்கிறீங்க? ஆதியாகமம் 37 அதிகாரம் 24 வசனத்துக்கு போனீங்கன்னா அங்கே நீங்க வாசிப்பீங்க எப்படி யோசேப்பு சொந்த சகோதரர்களால குழியில போடப்பட்டான். அந்த எபிரேயர் வார்த்தை போர் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த குழி வித்தியாசமான ஒன்று. உடனே சாவு வராது, கொஞ்சம் கொஞ்சமாய் சாவு வரும். எரேமியா இந்த குழிக்குள்ளார போடப்படுகிறான். அந்த குழிக்குள்ளார வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம், அது சேர் நிறைந்த குழியாய் இருந்தது. அங்க வசனம் சொல்லுகிறது தண்ணீர் இல்லாமல் உலையாய் இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொஞ்சம் கொஞ்சம் எரேமியா அப்படியே உடனே விழுந்து சாக அவனை போடாமல் அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் சாகட்டும். அவன் மேல இருந்த கசப்பு, யோசேப்பு மேல இருந்த கசப்பு, சகோதரர்களுக்கு நெஞ்சில ஈரமே இல்லைங்க. சொந்த ரத்தம், சொந்த சகோதரனை என்ன செய்தார்கள்? குழியிலே தூக்கி அவனை போட்டார்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லும்படி விரும்புகிறேன். சாத்தான் உங்களை குழியிலே தள்ளும்படி அவன் முயற்சி செய்கிறான். யார் வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு உடப்பட்ட வாழ்க்கை, நீ குழியில கடக்கிறான்னு அர்த்தம். யார் வாழ்க்கைலாம் இன்னைக்கு நொறுங்கின வாழ்க்கை, கசப்பு நிறைந்த வாழ்க்கை, பல சூழ்நிலைகளை கடந்து போய்கொண்டு ஏன் எனக்கு இப்படி நடக்குது நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? நீ எங்க கடக்கிறாய்? குழியில கடக்கிறாய். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை கேளுங்க. சங்கீத புஸ்தகத்தில் 40ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Psalm 40 and I invite you to come to verse 2. 2ஆம் வசனத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். It says, He also brought me up out of a horrible pit, out of the miry clay, and set my feet upon a rock and established my steps. வலது கையை உயர்த்தி கொள்ளுங்க பார்க்கலாம். எஸ், கர்த்தர் இன்னைக்கு உனக்கு என்ன செய்ய போறார்? நீ குழியில கிடக்கிற, அந்த குழியில இருந்து உன்னை தூக்கி எடுக்க போறார். கேளுங்கள், வாசியுங்கள் பார்க்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் உளையான சேற்றில் இருந்து என்னை தூக்கி கற்பாறையின் மேல நிறுத்தி விட்டார். அல்லேலூயா. அது மட்டுமா செய்தார்? அவர் என் பாதங்களை உறுதிப்படுத்திட்டார். இன்னைக்கு எல்லாரையும் தூக்கி எடுக்க அவர் வல்லவர். சொல்லுங்க ஆமென். அவர் நிச்சயமாய் உன்னை தூக்கி எடுப்பார். இந்த வார்த்தையோடு இன்றைக்குரிய வேத பகுதியிலே வசனம் 7 இருந்து 13 வரைக்கும் நாம் சீக்கிரமாய் ஒரு 3 காரியத்தை பாடங்களாக கற்றுக்கொள்ள போறோம். இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை பாடமாய் கற்றுக்கொள்ள போறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. முதல் பாடத்தை பார்ப்போமா? Let us learn from Jeremiah chapter 38 verse 7 to 13. We shall learn about 3 or 4 lessons today very quickly. முதலாவது sensitive eye. முதல் வார்த்தை 7ஆம் வசனம். Sensitive eye, sensitive ears. நாம் பார்க்கலாம், உணர்வுள்ள கண்கள், காதுகள் என்று நாம் சொல்லலாம். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு நம்ம காது கண்ணெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? மற்ற காரியத்திலே கவனமா இருக்கு,
ஆண்டவர் காரியம் வரும்போது கவனம் இல்லாமல் இருக்கிறோம். கவனம் இல்லாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை இங்கே ஒரு மனுஷனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். இந்த எரேமியாவை காப்பாற்ற ஆண்டவர் ஒரு மனுஷனை அவர் தூக்கி விடுகிறார். எரேமியாவுக்கு ஒரு உடன் ஊழியக்காரன் இருந்தான். அவனுடைய பெயர் பாரூக் என்று நாம் கொஞ்ச நாளைக்கு முன்ன போன வாரமா என்னமோ கற்றுக்கொண்டோம். ஆமென் சொல்லுங்க. பாரூக். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உனக்கு உதவி செய்ய யாரையும் எழுப்ப வல்லவர். இங்க நம்ம யாரை எழுப்புறார் தெரியுமா? குஷ் என்று சொல்லப்படுகிற குஷ் தேசத்தை சார்ந்த ஒரு வாலிபனை ஆண்டவர் எழுப்புகிறார். குஷ் என்றால் அது எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிரிக்கா தேசத்திலே இத்தோப்பியாவை தான் பழைய ஏற்பாட்டிலே குஷ் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நவீன பெயர் இந்த இத்தோப்பியா என்ற பெயர், அன்றைக்கு குஷ் என்ற பெயர். அப்ப ஒரு இத்தோப்பியனான, பைபிள்ல நிறைய நேரத்துல இத்தோப்பியனுடைய பேர் இருக்கு. அப்போஸ்தலர் புத்தகத்துல கூட பாருங்க, ஒரு இத்தோப்பியனுக்கு பிலிப்பை ஆண்டவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போறார். அங்கே எத்தோப்பியன் ஒருவன் வேதத்தை வாசித்து ஏசியா புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். அன்னைக்கு அவனை ரட்சிப்பிலே நடத்தினார். ஆமென். ஒரு எத்தோப்பியனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நம்ம கவனிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் 7. Now Ebed-melech the Ethiopian, one of the eunuchs who was in the king's house, heard that they had put Jeremiah in the dungeon when the king was sitting at the gate of Benjamin. அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தோப்பியன் ஆகிய எபெத்-மேலேக் என்ற ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பெஞ்சமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். நல்லா கவனித்து பாருங்க. அவன் கேள்விப்பட்டான். அவன் கண்களுக்கு எட்டினது, அவன் செவிக்கு எட்டினது. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி வாழலாம்னாக்கா, வசனம் உங்களுக்கு கண்களுக்கு வந்தோம், பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, என் ஜனங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி, கேட்டும் கேட்காத மாதிரி வாழ்றாங்கன்னு சொல்றார். இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்தவங்க அப்படித்தான் வாழ்றாங்க. கேட்டோம் கேட்காத மாதிரி, பார்த்தோம் பார்க்காத மாதிரி. ஆனால் இங்க ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் எபெத்-மேலேக். ஒரு எத்தோப்பியனா இருந்தான். அவன் கேள்விப்படுறான், தீர்க்கதரிசி எரேமியாவை எங்க போட்டாங்க? துறவியில போட்டாங்க, குழிக்குள்ளார போட்டாங்க. அவன் கேள்விப்படுறான். இந்த வேத வசனம் நமக்கு அப்படியா கற்றுக் கொடுக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. The Bible teaches us beautifully. Here come God raises up an Ethiopian. நல்ல, நீங்க உங்களுக்கு தெரியுமா நல்ல சமாரியன் கதை தெரியுமா? ஆசாரியர்கள் போனார்கள், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறான். பரிசேயன் போனா, எல்லாரும் அவனை தொட கூட இல்லை, அப்படியே பார்த்துட்டு போயிட்டான். ஆனா ஒரு சமாரியன் வந்தான், கீழே இறங்கி அவனை தொட்டு காயம் கட்டி அவனை தூக்கி அவனுடைய ஒட்டகத்திலே வைத்துக்கொண்டு அவனை கொண்டு போய் அவனுக்கு பணி செய்கிற இடத்துல விட்டான். எவ்வளவு பணம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து பணத்தை கொடுக்கிறேன், இவனை பார்த்துக்கங்கன்னு சொன்ன. பாத்தீங்களா? நல்ல சமாரியன். சொந்த ஜனங்கள் கூட எழும்பல. ஆனா ஆண்டவர் வேற ஒருவனை எழுப்பினார். எபெத்-மேலேக்கை ஆண்டவர் எழுப்பினார். அல்லேலூயா. அவன் பேர் என்ன சொல்லுகிறது? What does எபெத்-மேலேக் mean? Servant of the king. ராஜாவின் சேவைக்காரன் என்று அவனுடைய பெயருக்கு ஒரு விளக்கம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ இவன் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டுட்டு விட்டுறல. பரிசேயனை போல, ஆசாரியனை போல அவன் என்ன செய்யல? விட்டுறல. அவன் என்ன செய்தான்? அவன் ஒன்னு செய்யணும்னு யோசிச்சான். நம்மளாம் என்ன தெரியுமா செய்திருவோம்? நமக்கு ஏங்க வம்பு, நான் உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்துட்டு போறேங்க, யார் என்ன நடந்தா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இவனுக்கு தெரியும், எரேமியா யாரு? ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. அவன் ஒரு நல்ல ஒரு இடத்தில் இருக்கிறான், ராஜா அரண்மனையில் இருக்கிறான்.
அவன் என்ன செய்கிறான், ராஜா கிட்ட போறான், ராஜா கிட்ட சொல்றான், ராஜாவே எரேமியா இந்த துறவியில கடந்தா செத்து போவான், அப்பம் இல்லாத நேரம், சாப்பிடாம கிடக்கிறான், அவன் செத்து போவான். அவனை போட்டவர்கள் எதுக்கு போட்டார்கள்? அவன் சாகட்டும் என்று போட்டார்கள், கொஞ்சம் கொஞ்சமா சாகட்டும் என்று போட்டார்கள். ஆனா இவன் போய் ராஜா கிட்ட நிக்கிறான். ராஜா என்ன சொல்லிட்டார், உங்க கையில எரேமியா கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, நான் கேட்டுக்க மாட்டேன்னு சொல்ற. ஆனா ஒருத்தன் போய் அப்படிப்பட்ட வார்த்தை வந்திருந்தோம், ஒருத்தன் போய் ராஜா கிட்ட துணிவாய் நிக்கிறான். யா, அவன் ஒரு தீர்க்கதரிசி. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன் ஊழியக்காரனுக்காக நீ நிக்கணும், உன் சபைக்காக நீ நிக்கணும். ஜனங்களை கர்த்தர் அப்போது உங்களை என்ன செய்வார், ஆதரிப்பார். அவன் கேள்விப்பட்டான், அவன் சென்சிட்டிவ் fellow. அவன் Ebed-Melech was a sensitive fellow when it came to godly things. நம்ம நிறைய பேர் எல்லாத்துலயும் ரொம்ப சென்சிட்டிவா இருப்போம், ஆனா ஆண்டவர் காரியம் வரும்போது கண்டுக்காதது போல இருப்போம். ரொம்ப பேர் எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஒரு பக்தன் இப்படியா பாடினார், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காதே. ஆனா நம்ம எப்படி இருப்போம், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா மட்டும்தான் இருப்போம். வேற ஒன்றுக்கும் ஆலயத்தை நினைவு கூறவே மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிற. வாங்க ஒரு வசனம் கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்க வசனம் சொல்லுகிறது, look at Proverbs 31 verse 8. Open your mouth for the speechless in the cause of all who are appointed to die. நாம் கேட்போம், ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. திக்கற்றவர்களுக்காகவும் வாயை திற. சும்மா இருக்காத, ஏதாவது சொல்லு. திக்கற்றவர்களுக்கு ஆதரவு கொடு. பைபிள் சொல்லுகிறது. ஆமென். உன் வாயை திற. அல்லேலூயா. அப்ப எரேமியா திக்கற்றவனாய் தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஆண்டவர் எரேமியாவை அந்த துறவில போடுற அனுமதி கொடுத்தார். ஆனா அவனை தப்புவிக்கவும் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுவோம் அல்லேலூயா. என்ன தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு நம்ம என்ன செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம். தேவன் நல்லவர். சோ வாயை திற என்று நான் உங்களை அழைக்கும்படி விரும்புகிறேன். நான் இதற்கு ஆதாரமாய் ஒரு தேவ மனுஷனை யோசித்தேன். டயட்ரிக் போன்ஹாஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தேவ பக்தன் இருந்தான். அவன் வாழ்ந்த காலம் எப்பனா, ஜெர்மன் நாசி ஆட்சியில இருக்கும்போது, ஹிட்லருடைய ஆட்சியில இருக்கும்போது, ஹிட்லர் ஜெர்மனி ஆட்சி செய்ய வந்த உடனே அவன் முதல்ல என்ன தெரியுமா செய்தான், யூதர்களை எல்லாரையும் கொலை செய்யும்படிக்கு எல்லாரையும் கொலை செய்து கொண்டிருந்தான். அப்போது சபை ஓடி போய் ஒளிஞ்சு கொண்டுச்சு. ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஒளிந்து கொண்டார்கள். இந்த டயட்ரிக் போன்ஹாஃபர் என்று சொல்லப்படுகிறவர், இவர் ஒரு பாஸ்டர் பாருங்க. அப்ப இந்த பாஸ்டர் டயட்ரிக் போன்ஹாஃபர் என்பவரை நீங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவன் ஒரு வாலிபனா தான் இருந்தான் பாருங்க. ஆனால் அவன் தட்டி கேட்டான், ஹிட்லருக்கு எதிர்த்து நின்றான். ஹிட்லருக்கு விரோதமாய் எழும்பின ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் இந்த டயட்ரிக் போன்ஹாஃபர் ஒருவன் தன்னா ஒப்பு கொடுத்து எதிர்த்து நின்னா. கடைசியில ஹிட்லர் விழுவதற்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்ன இந்த டயட்ரிக் போன்ஹாஃபரை அவர்கள் கொன்று விட்டார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் என்ன தெரியுமா செய்தான், இந்த ஹிட்லருக்கு எதிர்த்து நின்றான், வழக்காடினான், யூத ஜனங்களுக்காக போராடினான், உயிரையே பணி வைத்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர். அப்ப நாம் பார்க்கிறோம், எபெத்-மெலெக் என்பவன் எரேமியாவுக்காக அவன் வழக்காடினான். இரண்டாவது காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. லெட்ஸ் லேர்ன் a second truth. வசனம் 8-9 கவனியுங்கள். Look at verses 8 and 9. Faith that faces challenges. சவால்களை எதிர்கொள்ளும் விசுவாசம். நான் வாசிக்கிறேன் வசனம் 8-9. Ebed-Melech went out of the king's house and spoke to the king, saying, My lord the king, these men have done evil in all that they have done to Jeremiah the prophet,
whom they have cast into the dungeon, and he is likely to die from hunger in the place where he is, for there is no more bread in the city. நாம் கேட்போம். அப்பொழுது எபித் மேலேக் ராஜாவின் அரண்மனையில் இருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்ததெல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். பாருங்க, தகாத செய்கை என்று சொல்லுகிறார். விக்கட்னு இங்கிலீஷ்ல சொல்லுது. they have done it wickedly. தகாத செய்கை. அப்போ ராஜாவுடைய அதிகாரிகள் செய்கிறதை தட்டி கேட்க ஒருவன் எழும்பி விட்டான். இது யார் எழுப்பினது? ஆண்டவர் யாருக்காக? எரேமியாவை காப்பாற்றும்படி ஆண்டவர் ஒரு எத்தோப்பியனை எழுப்பி விட்டான். அதை தட்டி கேட்க எழும்பி விட்டான் ஒரு மனுஷன். ஆமென், அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாய் நாம் கற்றுக்கொள்கிறோம் faith that faces challenges. அதாவது சவால்களை எதிர்கொள்ளும் விசுவாசம். பிரியமான தேவ பிள்ளையே, உன் விசுவாசம் சும்மா விசுவாசின்னு சொல்லி இருக்க கூடாது. நீ ஆண்டவருக்காக நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும். ஆமென் சொல்லுவோம். அது உன் வேலை இடமா இருக்கலாம், பள்ளிக்கூடமா இருக்கலாம். எனக்கு தெரியும், சபையில சில பேர் சில சமயத்திலே அவர்கள் சில தீர்மானம் செய்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிற நாள், இந்த நாள் வேற எதுக்கும் நான் இடத்தை கொடுக்க மாட்டேன், இப்படி சொல்லுகிற ஆட்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். உங்களை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Hebrews chapter 11 verse 6. But without faith it is impossible to please him. For he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. கேப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த எரேமியா 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். எரேமியா துறவிலே போடப்பட்டு அவன் என்ன செய்யப்படுகிறான்? அங்கு வசனம் சொல்கிறது, அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான் என்று வசனம். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த சேற்றுக்குள்ளார அவன் முங்கி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் முங்கி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை எழுப்பி விட்டார் ஆண்டவர் ஒரு எபித் மேலேக்கு. மூன்றாவது காரியத்தை கற்றுக்கொள்வோம். Look at verses 10 to 12. Jeremiah 38 verses 10 to 12. இதுல என்ன கற்றுக்கொள்ள போற? unexpected hands, எதிர்பாராத கைகள் என்று கற்றுக்கொள்ள போறோம். கவனியுங்கள் வசனம் 10, 11, 12. Then the king commanded Ebed-melech the Ethiopian, saying, take from here 30 men with you, and lift Jeremiah the prophet out of the dungeon before he dies. So Ebed-melech took the men with him and went into the house of the king under the treasury, and took from there old clothes and old rags, and let them down by ropes into the dungeon to Jeremiah. Then Ebed-melech the Ethiopian said to Jeremiah, please put these old clothes and rags under your armpits, under the ropes. And Jeremiah did so. அப்பொழுது ராஜா எபித்-மேலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகிறதற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபித்-மேலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷசாலின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடைவுகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டிக்கு துறவிலை இறக்கிவிட்டு, எபித்-மேலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியா உடனே கிழிந்து போன இந்த பழம் புடைவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிறுக்குள் அடக்கி வைத்து போட்டு கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு அவன் சொல்றான், நீ இந்த துணியை இப்படியாய் கட்டிக்கொள்ளு என்று சொல்றான். ஏன்னா எரேமியா சரீரம் பாதிக்கப்படாதபடிக்கு எவ்வளவு பாதுகாப்பா பாருங்க. எபித்-மேலேக் ஒரு 30 பேரை கொண்டு வந்து அவன் செய்கிற ஒரு விடுதலை, எரேமியாவுக்கு கொண்டு வருகிற விடுதலை. அப்ப கர்த்தர் எபித்-மேலேக்கை தேர்ந்தெடுத்தார்.
30 பேரு கைகளை பயன்படுத்தினார். ஆமீன் சொல்லுங்கள். எதிர்பாராத கரம் உனக்கு ஆதரவாய் வரும். நான் சொல்றேங்க, கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். உன் மேல மழையை பெய்ய பண்ணுகிறேன். இது தேவனுடைய வார்த்தை. அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. நான் சொல்லுகிறேன், ஒரு எபின்மேலக்கை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் 30 கரங்களை ஏந்த பண்ணினார் கர்த்தர். அல்லேலூயா. என் தேவன் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இயேசு ஒரு வீட்டுல பேசிட்டு இருக்கிறார். திரள் கூட்டம் இருக்கிறது. ஒருவனை கூரையில் இருந்து நண்பர்கள் 4 பேர் கீழே இறக்கினார்களாம். ஆமென். அவர்கள் விசுவாசத்தை கண்டு அங்கே முடவனாய் இருந்து பிறவி முடவனாய் மறுபடி எழும்ப பண்ணினார் இயேசு. ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. என் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் கர்த்தர் உனக்கு செய்யணும்னு நினைச்சா பெரிய காரியம் செய்வார். யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆனா உங்க மனசுல ஜெபம் பண்ணி எங்கெங்க கிடைக்குது, எங்கெங்க ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், இப்படியும் நீங்க அவிசுவாச வார்த்தைகளையும் பேசுகிறீர்கள். என் கர்த்தருடைய பிள்ளையே, தைரியமாயிரு, உன்னை கர்த்தர் ஆதரிப்பாயர் என்பது நிச்சயம். கடைசியாய் வசனம் 13 கவனிங்கள். Look at verse 13. Life saving action. உயிர் காக்கும் செயல் என்ற ஒரு தலைப்பு. வசனம் 13 வாசிக்கிறேன். So they pulled Jeremiah up with ropes and lifted him out of the dungeon, and Jeremiah remained in the court of the prison. அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துருவில் இருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவல் சாலையின் முற்றத்தில் இருந்தான். ஆமென். கவனித்து பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவனை குழியில் இருந்து அவர்கள் தூக்கினார்கள். அல்லேலூயா. உயர தூக்கினார்கள். நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் பாவம் செய்து குழியில கிடக்கிறோம். சொந்தமா நம்மளால மேல தப்பிச்சு வர முடியாது. நமக்கென்று ஆண்டவர் அவர் கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுத்த ஆண்டவர் அல்லவா அவர். எரேமியாவால காப்பாற்ற முடியாது. அந்த குழியிலிருந்து அவனாய் மீண்டு வர முடியாது. ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு இரட்சகரை அனுப்பினார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி காக்கப்பட்டிருக்கிறோம்? எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது. Ephesians chapter 2 verse 8 says, for by grace you have been saved through faith, and that not of yourselves, it is the gift of God. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். தானியேல் குழியில போடப்பட்டான். எந்த குழி தெரியுமா? அந்த குழியில தூக்கி வீசினோனே அங்க என்ன இருக்கு? குழிக்குள்ளார சிங்கம். சிங்கம் அவனை சாப்பிட்டு இருக்கும். ஆனா நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் என்ன செய்தார். எடுத்துக்கொள்ளுங்கள் தானியேல் 6 அதிகாரம் 22 வசனம். Come with me to Daniel chapter 6 verse 22. It says, my God sent his angel and shut the lions' mouths, so that they have not hurt me, because I was found innocent before him. And also, O king, I have done no wrong before you. Kepum. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நாம் சொல்வோம் ஆமென். தேவனுக்கு மகிமை. பிரியமானவர்களே, நான் குற்றமற்றவன். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவர் இரத்தத்திலே மூடப்படுவோம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு குறை இல்லை. உன்னை ஆதரிப்பார், உன்னை தப்புவிப்பார், உனக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார். எழுந்து நிற்க போறோம் எல்லாரும் தேவ சந்நிதியிலே. Let's stand up in the presence of the Lord. God is going to be good to you. And I'm going to sing a number with you, and I'm going to pray for God's showers of blessing to come upon you and your family. And his favor is surely going to be with you. Praise be to God.